அவள் சொல்லக்கூடிய வரிசையாக நீங்கள் பார்க்க, நான் சட்டம் படித்தவன், ஒரு வழக்கறிஞராக இருப்பவன் எப்படி வாதங்களை வைக்கிறான், வைப்பு முறை என்பதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் எந்த வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கை எப்படி, ஹவ் யூ இன்டர்பிரட் தட் கேஸ், அதுதான் மிக முக்கியமானது. எப்படி இன்டர்பிரட்டேஷன், எப்படி வைக்கிறீர்கள், வைப்பு முறை. அவள் எப்படி வைப்பு முறையில் போகிறாள் பாருங்கள். முதலில் அவள் சொல்கிறாள், உன்னுடைய சக்களத்தி மகன், சக்களத்தி என்ற வார்த்தையை போடுகிற பொழுதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சக்களத்தி மகன்தான் நாளை பட்டாபிஷேகம் பெறப்போகிறான் என்கிற பொழுது நீ இந்த கோசலைக்கு இனிமேல் பணிப்பெண்ணாகவும் அடிமையாகவும் இருக்கப் போகிறாய். இதுவரையில் அரசியாக இருக்கிறாய். 3 பேர் பட்ட மகிழ்ச்சிகளாக இருந்தாலும் தயரதனுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக இருப்பவள் கைகேயி தான். காரணம் என்ன? கைகேயி தான் அந்த 3 பேரில் இளையவள். எனவே அன்று முதல் இன்று வரை 2 பேர் 3 பேர் என்று ஒருவன் திருமணம் செய்து கொண்டாலும் அதில் எவள் வயதில் இளையவளோ அவளிடம் காட்டுகிற அன்பு என்பது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதனால் இவள் இளையவள். அந்த இளையவளிடம் இதயத்தை இவன் பறிகொடுத்திருக்கிறான், கூடுதலாக அன்பை செலுத்துகிறான். கோசலையின் கூற்றை நீங்கள் வான்மீகத்தில் படித்தால் வியப்பாக இருக்கும். ஒரு பட்ட மகிழ்ச்சியாக என்னை ஒருபோதும் தயரதன் நடத்தவில்லை என்று தன் மகன் ராமனிடமே மனம் விட்டு புலம்புகிறாள். என்னை பட்ட மகிழ்ச்சியாகவே தயரதன் நடத்தவில்லை. காம வசப்பட்டவனாக இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த கைகேயிடம் தன் நெஞ்சு முழுவதையும் கொடுத்த இந்த தயரதன் வயது முதிர்ந்து விட்ட காரணத்தால் என்னை புறக்கணித்து விட்டான். ஒரு பணிப்பெண்ணைப் போலத்தான் நான் இருக்கிறேன். ராமன் பட்டாபிஷேகத்தை பெற முடியாத நிலையில் பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் ஏற்கனவே ஒரு பணிப்பெண் நிலையில் இருக்கக்கூடிய நான் இன்னும் சிறுமைப்பட்டு சீரழிவேன் என்றுதான் கோசலை புலம்புகிறாள். ஆனால் அது போன்ற புலம்பலை கம்பனில் நீங்கள் காணவே முடியாது. ஒரு சிறுமையும் கோசலையின் மீது படிந்து விடாமல் கம்பன் மிக அற்புதமாக அந்த பாத்திரத்தை கொண்டு செலுத்துகிறான். இப்பொழுது இவள் முதலில் சொன்னது சக்களத்தி மகன், அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீ கோசலைக்கு அடிமையாகி விடுவாய், கோசலைக்கு நீ பணிப்பெண்ணாகி விடுவாய் என்றாள். ஆனால் அப்பொழுதும் அவள் மனம் ஆடவில்லை. பண்பட்ட மனம் என்பது எளிதில் உடனடியாக வீழ்ச்சி உறாது. அதில் அவள் ஆடவில்லை. அடுத்து பார்த்தாள், பாசம். நீங்கள் பாசத்தை கொண்டு போய் நிறுத்துகிற பொழுது எந்த இடத்திலும் மனித மனம் அசைந்துவிடும். அதனால் அடுத்து சொல்கிறாள், பரதன், ராமன் மட்டும் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்து விட்டால் உடனடியாக பலியிடப்படக்கூடியவன் யார் தெரியுமா? பரதன் தான். ஏனென்றால் ராமனுக்கு அடுத்தவன் அவன். இலக்குவனோ ராமனுக்கு இதயத்தில் நெருக்கமான இடத்தை பெற்றவன், சத்ருக்கனனோ கடைசியாக நிற்பவன். இவர்களை பற்றி கவலை இல்லை. தான் பட்டத்தில் வந்து உட்கார்ந்தாலும் கூட எப்பொழுதுமே தனக்கு எதிராக இருக்கக்கூடியவன், தன் இடத்தை அபகரிக்கக்கூடியவன் அடுத்த தம்பி என்கிற நினைப்பும் முனைப்பும் ராமனுக்கு இருக்கும். அந்த நினைப்பு இருக்கிற பொழுது ராமன் பரதனை பார்த்து அஞ்சுவான். அந்த அச்சத்தின் விளைவாக பரதனுடைய உயிரை எடுப்பதற்கும் ராமன் துணிவான். எப்படி கொண்டு போகிறாள் என்று பார்க்க வேண்டும். இப்பொழுது ஒரு பாம்பு இருக்கிறது, நான் இருக்கிறேன் என்றால் பாம்பிடம் எனக்கு என்ன பகை, என்னிடம் பாம்புக்கு என்ன பகை? ஆனால் பாம்பு என்னை பார்த்தவுடனே சீறுகிறது. பாம்பை பார்த்தவுடனே நான் தடி கொண்டு தாக்க முற்படுகிறேன். காரணம் என்ன? பாம்பை கண்டு எனக்கான அச்சமும் என்னை கண்டு பாம்புக்கான அச்சமும் எழுவதுதான் அங்கே அடிப்படையாக இருக்கிறது. எனவே பாம்பை கொல்வது என் நோக்கமும் இல்லை, என்னை கொல்வது பாம்பின் நோக்கமும் இல்லை. ஆனால் இடையில் அந்த நோக்கத்தை உருவாக்குவது அச்சம். அதுதான் ராமனை தூண்டும். ராமனுக்கு அடுத்த இடத்திலே இருக்கக்கூடிய பரதன், உன்னுடைய மகன் ராமனால் உயிர் இழக்கக்கூடிய நிலைக்கும் உள்ளாவான், மறந்து விடாதே என்கிறாள். அந்த இடத்திலும் அவள் அவ்வளவு எளிதாக அசையவில்லை. அதற்கு பிறகு அடுத்த கட்டத்திற்கு உடனே நீங்கள் வான்மீகத்தில் பார்த்தால் கைகேயி சொல்கிறார், ரொம்ப வெள்ளந்தியாக பேசுகிறாள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடப்பதனால் என்ன பிரச்சனை? ராமன்
100 ஆண்டுகள் ஆளட்டும். 100 ஆண்டுகள் அரசனாக இருந்து ஆண்ட பிறகு அவனுக்கு பின்னால் அந்த இடத்தில் பரதன் தானே அமரப்போகிறான். எனவே இதில் என்ன பிரச்சனை என்று கேட்கிறாள். உடனே கூனி பேசுகிறாள். அதுதான் சொன்னேன், பேச்சில் பேராற்றல் உள்ளவளாக இருந்தால்தான் மனதை எளிதாக மாற்றுவதற்கு முடியும் என்றேனே. அதுதான் இப்பொழுது இவள் எவ்வளவு அழகாக கைகேயி சொல்கிறாள். பாழ்பட்டு போகாமல், தன் சிந்தனை தடம் புரண்டு செல்லாமல் நின்ற இடத்திலேயே எவ்வளவு பெருந்தன்மையோடு பேசுகிறாள். என் மகன் பரதனுக்கும் என் மகன் ராமனுக்கும் இடையே நான் பேதப்படுத்தி பார்க்கவே இல்லை. என் பரதன் மூத்தவன், மனு தர்மம் அது. மனு நீதியின்படி மூத்த மகன்தான் முதலில் அரசாள வேண்டும். எனவே இதில் தர்மத்திற்கு மாறானதும் இல்லை, அறத்திற்கு புறம்பானதும் இல்லை, நேர்மைக்கு எதிரானதும் இல்லை. இயல்பாக இந்த மண்ணில் நடக்கக்கூடிய அரச நீதி, அந்த அரச நீதிக்கு உட்பட்டுத்தான் ராமன் ஆள வருகிறான். அதைத்தான் தயரதன் செய்திருக்கிறான். தயரதன் மீது குற்றமில்லை. அவன் 100 ஆண்டு காலம் ஆண்டு முடிப்பான். அவன் ஆண்ட பிறகு அந்த இடத்தில் பரதன் வந்து ஆழ்வான் என்றான். உடனே கூனி சொல்கிறாள், அடி பைத்தியக்காரி, 100 ஆண்டுகள் ராமன் ஆண்டு முடிந்த பிறகு பரதன் ஆழ்வான்? மூத்தவன் ராமன் ஆண்டு முடிகிற நிலையில் அவனுக்கு பிறந்த பிள்ளைதானே வாரிசாக வந்து அமர்வான். வாரிசு உரிமை அன்று தொட்டு இன்று வரை இருக்கிறதல்லவா? எனவே அவனுடைய பிள்ளைதானே வாரிசாக வந்து அமர்வான். இது புரியாத பேதையாக இருக்கிறாயே நீ என்று மாற்றுகிறாள். அப்பொழுது கைகேயி கொஞ்சம் சிந்திக்கிறாள். இப்பொழுது நாம் போட்டிருக்கக்கூடிய விதை மெல்ல வளர்ந்து விருட்சமாக மாறுகிற சூழல் இருக்கிறது என்பது கூனிக்கு புரிந்து விடுகிறது. ஆனால் அந்த இடத்தில் அவள் தயரதனை கேவலப்படுத்துகிறாள். அது போன்ற காட்சிகள் எல்லாம் கம்பனில் இல்லை என்பதற்காக நீங்கள் கம்பனை ஏற்றி போற்ற வேண்டும். நான் அதற்காகத்தான் சொன்னேன், வான்மீகம் படைக்கப்பட்டதற்கும் கம்பன் படைக்கப்பட்டதற்கும் இடையிலே 1500 1600 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. கால நடையில் நாகரிகம் பண்பட்டு விட்டது. பண்பட்ட நாகரிகத்திற்கு ஏற்றாற்போல் படைப்பு மாறுகிறது, அவ்வளவுதான். ஆனால் அங்கே கைகேயியிடம் பேசுகிற கூனி மிக கேவலமாக பேசுகிறாள். தயரதனை பற்றி எனக்கு தெரியும். நீ முழுக்க முழுக்க அவனிடம் ஏமாந்து விட்டாய். அவன் வஞ்சகன், அவன் துரோகி, அவன் உன்னிடம் ஆசை இருப்பது போல நடிப்பவன். அவனை நீ நம்பி கெட்டு தொலைந்தாய். ஒரு பாம்பு பளபள என்று இருக்கிற போது அந்த பாம்பினுடைய அழகில் மயங்கி அதை எடுத்து மார்பில் வைத்துக் கொள்ளுவது போல நீ இந்த தயரதனை உனக்குள்ளே வைத்துக் கொண்டாயே என்றெல்லாம் பேசுகிறாள். முடிந்த வரையில் தயரதனை அவள் கேவலப்படுத்துகிறாள், கொச்சைப்படுத்துகிறாள். ஆனால் அது போன்ற ஒரு காட்சி கூட, ஒரு வார்த்தை கூட, கூனி பேசுவதாக கூட கம்பனில் இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு பயிரை எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பராமரித்திருக்கிறான் கம்பன் என்பதை வான்மீகத்தை படிக்கிற போதுதானே உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். எங்கெல்லாம் மாற்றி இருக்கிறான். ஒரு வார்த்தை தயரதனுக்கு எதிராக தயரதனை கொச்சைப்படுத்துகிறார் போல் கூனி பேசுவதாக இல்லை. சரி, இவ்வளவு முடிகிற பொழுது அடுத்து அவள் போட்டாள். அதுதான் மிக முக்கியமான அம்பு. கைகேயிக்கு எதிராக கூனி வீசியது. கூனி வீசுகிற அம்பு எதுவென்றால், நன்றாக யோசி. உன்னுடைய தந்தை உன்னுடைய உறவுகளும் கேகய நாட்டிலே இருந்து உன்னை நோக்கி வருகிறார்கள் என்று வைத்துக்கொள். நாளை ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்துவிட்டால் உன்னுடைய தந்தைக்கும் உறவுகளுக்கும் எதையாவது நீ தர வேண்டும் என்று நினைத்தால் கூட அந்த கோசலையிடம் சென்றுதானே நீ யாசகம் பெற வேண்டும். உனக்கென்று ஒரு பொருள் இருக்காதே. யாசகம் பெற்று வாழ்வது ஒரு வாழ்வா? அப்படி நீ ஒரு அடிமையாக வாழ விரும்பினால் நீ வாழு. அடிமைக்கு அடிமையாக வாழ நான் விரும்பவில்லை, நான் செத்தொழிகிறேன் என்பது போல பேசுகிறாள். இப்படி அவள் திரும்ப திரும்ப பேசுகிற பொழுது அவள் மனம் மாறுகிறது. ஆனால் இந்த இடத்தில் கம்பனிடம் வந்து பார்க்க வேண்டும். அவள் சொன்னது ஒன்று, சக்களத்தி மகன். இரண்டாவது, பரதன் ராமனாலேயே கொல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது, எல்லா செல்வச் சிறப்பையும் நீ இழந்து
நீ எதற்கும் கை நீட்டி யாசகம் பெற வேண்டிய நிலையில் கோசலையிடம் நிற்க வேண்டிய சூழல் வந்து வாய்த்துவிடும் என்று அவள் பேசியிருக்கிறாள். ஆனால் கம்பன் யோசிக்கிறான், இது மட்டும் அவனுக்கு போதவில்லை. கம்பன் காட்டுகிற கூனி இன்னொரு கூடுதலான அஸ்திரத்தை பயன்படுத்துகிறாள். அது என்ன தெரியுமா? ராமன் பட்டாபிஷேகம் நடந்தால் நான் சொல்லுகிறபடி பரதனை கொண்டு போய் அமர்த்துவதற்கு நீ தயங்கினால் என்ன நடக்கும் தெரியுமா? இன்றைக்கு தயரதன் அரசாட்சியில் இருப்பதனாலே தான் கேகய நாட்டில் உன்னுடைய தந்தை இருக்கிறானே, உன் தந்தைக்கு பல எதிரிகள் இருக்கிறார்கள். அத்தனை எதிரிகளும் அஞ்சி கிடக்கிறார்கள். நாளை ராமன் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவன் உன்னுடைய தந்தை குறித்து ஒரு நாளும் சிந்திக்க மாட்டான். உன்னுடைய தந்தை பகைவர்களால் வெல்லப்படுவான். நீ மட்டும் இழக்கப் போவதில்லை, உன் மகன் மட்டும் இழக்கப் போவதில்லை. உன்னுடைய தந்தை அரியாசனத்தை இழப்பான், நாட்டை இழப்பான் என்று பேசுகிற பொழுதுதான் நீங்கள் அங்கே உளவியலை பார்க்க வேண்டும். இன்று வரையில் நம்முடைய பெண்கள் புகுந்த வீட்டுக்கு வந்துவிட்டாலும் இருந்த வீட்டை மறந்து விடுவார்களா? எந்த நேரத்திலும் தாங்கள் பிறந்த வீட்டின் பெருமையை பண்ணி பண்ணி பேசக்கூடிய மனம் உள்ளவர்கள் தானே பெண்மக்கள். எனவே பிறந்த வீடு, நீ புகுந்த வீட்டில் சிறுமை அடையப் போகிறாய் என்பது மட்டுமல்ல, உன் பிறந்த வீடும் சீரழியப் போகிறது என்று சேர்த்து பேசுகிறான் கம்பன். இதுதான் உளவியல்.